காலங்காலமா லவ்னு சொன்னாலே ரெண்டு சீன்ஸ் மட்டும் தான் நடந்துகிட்டே இருக்கு. ஒன்னு லவுடர் சீன், பையனோ இல்ல ஒரு பொண்ணோ ஒரு சைட்ல இருந்து மட்டும் சாப்பிட்டியா, தூங்குனியா, மிஸ் யூ, லவ் யூன்னு அவங்க ஃபுல் எஃபர்ட்டையும் அட்டென்ஷனையும் அதிகமா காமிப்பாங்க. அது நமக்கே ஓவரா தெரியும். ஆனா ஆப்போசிட் சைட்ல இருந்து எந்த ரிப்ளையுமே வராது. ஆனா அவங்க மெசேஜ் பார்த்திருப்பாங்க, கால் பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். ஆனா எந்த ரிப்ளையுமே பண்ண மாட்டாங்க. செகண்ட் சைலன்ஸ். இவங்க அதிகமா பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா எந்த டைம்ல பேசினா கரெக்டா இருக்கும், ஆப்போசிட் இருக்கிறவங்க எப்போ ஃப்ரீயா இருப்பாங்கிறத அப்சர்வ் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கிறவங்க கிடையாது. ஆனா இவங்க லவ் தான் லாங் டேர்முக்கு மூவ் ஆயிட்டு இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரேண்டமா ஒரு நாள் நான் வந்து லவ் கண்டென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த ரெண்டு லவ் சீன்ஸுமே கண்டென்ட் ஃபீல்லையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லவுடர் சீன்ல இருக்கிறவங்க தான் கமெண்ட் பண்ற ஆடியன்ஸ். அதாவது நீங்க என்ன கண்டென்ட் போட்டாலும் கரெக்ட் ப்ரோ, நைஸ் இன்ட்ரோ, ஃபயர் ஹார்ட்லாம் போட்டு உங்க மனசை குளிர வைப்பாங்க. உங்களுக்கு அவங்க ஓவரா ஆக்டிவா இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஒரு கன்வர்ஷனோ இல்ல டைரக்ட் மெசேஜ் எல்லாம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா இந்த செகண்ட் சைலன்ட் சீன்ல இருக்கிறவங்க எந்த மெசேஜுமே பண்ண மாட்டாங்க. பட் உங்க கண்டென்ட்டை வாட்ச் பண்ணுவாங்க, அதை சேவ் பண்ணுவாங்க, திரும்ப ரீவாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் உங்ககிட்ட சடன்லியா அவங்க மெசேஜ் பண்ணவுமே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்க கண்டென்ட் இருக்கிற சொல்யூஷன் அவங்க சைட்ல இருக்கிற ப்ராப்ளம் ரெண்டுமே இங்க மேட்ச் ஆகும். அண்ட் இவங்க கிட்ட கான்வர்சேஷன் மட்டும் நடக்காம கன்வர்ஷனும் நடக்க ஆரம்பிக்கும். ஷார்ட்டா சொல்லணும்னா இவங்க தான் உங்களோட ரியல் பையர்ஸ். ஸோ நான் என் லவுட் ஆடியன்ஸ்க்காக தான் நான் கண்டென்ட் போடுறேன், என் சைலண்ட் ஆடியன்ஸ்க்காக நான் கண்டென்ட் போடவே மாட்டேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் கன்வர்ஷனுக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.